நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நோ சொல்றதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்கள அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ப்ராபப்ளி நீங்க ஒழுங்கா பவுண்டரி செட் பண்ணல அப்படின்னு அர்த்தங்க. அதாவது நீங்க உங்களோட வாண்ட்ஸ், உங்களோட நீட்ஸ பிரையாரிட்டைஸ் பண்ணாம, வேற ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒழுங்கா பவுண்டரி செட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். பவுண்டரிஸ் நெறைய வாட்டி நம்ம செட் பண்ணச்ச என்ன ஆகும்னா, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றோம், நம்ம ஒரு வால் பில்ட் பண்றோம் அப்படின்னு நெனைச்சிருவோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. நம்ம பவுண்டரி செட் பண்ணா மட்டும் தான் நம்ம இன்னும் க்ளோஸா ஃபீல் பண்ண முடியும். நம்ம இன்னும் கனெக்டடா ஃபீல் பண்ண முடியும். இன்னும் ஓப்பனா, வல்னரபிளா நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். சோ பவுண்டரி செட் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம நெறைய வாட்டி ஏன் பவுண்டரி செட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணாம லவ்விங்கா, கைண்டா கூட நம்மளோட பவுண்டரிஸ கம்யூனிகேட் பண்ண முடியுங்க. நெறைய விதமான பவுண்டரிஸ் இருக்கு. டைம் பவுண்டரிஸ் இருக்கு. அதாவது எனக்கு 9 மணிக்கு மேல பேச முடியாது. இல்லன்னா என்னால 10 நிமிஷம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் டைம் பவுண்டரிஸ். இமோஷனல் பவுண்டரிஸ் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மென்டலா, இமோஷனலா இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து இமோஷனல் பவுண்டரிஸ். பிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்கு. அதாவது என்ன கிட்ட வராதீங்க, என்ன தொடாதீங்க அந்த மாதிரி சொல்றதெல்லாம் பிசிக்கல் பவுண்டரிஸ். மெட்டீரியல் பவுண்டரிஸும் இருக்கு. என்னோட திங்ஸை யூஸ் பண்ணாதீங்க, என் திங்ஸ் எடுத்தீங்கன்னா இப்படி வைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மெட்டீரியல் பவுண்டரிஸ். பவுண்டரி செட் பண்றதுக்கு மெயினா என்ன 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. முதல்ல கிளியர் கம்யூனிகேஷன், அடுத்தது ஆக்ஷன், அடுத்தது ஒரு சின்ன கான்சிக்வன்ஸ் அவங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 9 மணிக்கு மேல டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதை கிளியரா கம்யூனிகேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு 9 மணிக்கு மேல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, அதை ஒரு ஆக்ஷன்ல காட்டணும். 9 மணிக்கு மேல அவங்க பேசினாலும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது பவுண்டரி கிடையாது. சோ ஒரு ஆக்ஷன்ல நீங்க பேசாம இருக்கிறது ஒரு ஆக்ஷன். மூணாவது, ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுக்கறது. 9 மணிக்கு மேல அவங்க கால் பண்ணிட்டே இருந்தாலும், அவங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் நீங்க அதுக்கு பதில் சொல்லாம, ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்துட்டு, மறுநாள் வந்து நான் 9 மணிக்கு மேல பேசினா நான் பேச போறது இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு கான்சிக்வன்ஸ். நீங்க பவுண்டரி செட் பண்றதுக்கு முதல்ல யாரு கூட பவுண்டரி செட் பண்ணணும், இந்த ஏரியால பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அடுத்தது அவங்க கிட்ட போய் அன்பா, அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும், ஆக்வர்டா இருந்தாலும் லவ்விங்கா கம்யூனிகேட் பண்ணுங்க. மூணாவது, லைட்டா ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சோ இதை ஒரு ஆக்ஷனை மாத்துறதுக்கு நீங்க எந்த ஏரியால பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அடுத்தது, ஒரு பேப்பர் பென் எடுத்து அதுல வெர்டிகலா 2 கோடு போடுங்க. லெஃப்ட்ல நீங்க எந்த ஏரியால யார் கூட பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது, அதை எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு எழுதுங்க. ஒரு 2-3 விதமா எப்படி லவ்விங்கா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 9 மணிக்கு மேல பேச வேண்டாம், இல்லைன்னா எனக்கு வாரத்துல ஒரு வாட்டி தான் பேசணும், ஏன்னா எனக்கு டைம் இல்ல அப்படிங்கறத எழுதுங்க. மூணாவது, ஒரு கான்சிக்வன்ஸ் எழுதுங்க. அவங்க 9 மணிக்கு மேல பேசினாலும் நான் ரிப்ளை பண்ண போறது இல்ல, நான் பேச போறது இல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த கிளியரா பவுண்டரியா செட் பண்ணிக்கோங்க.